இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை 23, 2025 23/7/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 7ஆம் நாள் புதன்கிழமை. திருவாதிரை நட்சத்திரம் மாலை 5:55 வரை, அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். தேய்பிறை சதுர்தசி திதி நாள் முழுவதும். சித்த யோகம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று மாத சிவராத்திரி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சந்திரன், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. உங்களுடைய குடும்பத்தில் நற்செய்தி ஒன்று காத்துட்ருக்கு. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி வரக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபார வளர்ச்சியின் காரணமாக உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். என்ன கொஞ்சம் சட்டுன்னு முன்கோபம் வருது. எதிரிகள் பயப்படுவார்கள். வார்த்தைகளால் அடுத்தவங்களை காயப்படுத்த மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் ரொம்ப கவலைப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் குறையக்கூடிய சூழ்நிலை. நில ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். காரணம் என்ன அப்படின்னா, புதன் சந்திரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். நிலம் சார்ந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை நிமித்தமாக ஏற்பட்ட வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்கள் யார் பேர்லையாவது வழக்கு தொடுத்திருந்தீங்கன்னா அந்த வழக்கில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும். லீகல் ப்ரொசீடிங்ஸ் எது இருந்தாலும் சரி, உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். சொந்த வீடு அமையறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பேசும் பேச்சுக்கு அடங்கி போவார்கள். அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கோ, வண்டி வாகன வகையில் புதிய மாற்றம் ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள். உங்களை பற்றி கோள் சொன்னவங்களுக்கெல்லாம் தக்க பாடம் புகட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாகவும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி. குடும்பஸ்தானத்தில் குரு சந்திரன் கஜகேசரி யோகம். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். திடீர் அதிர்ஷ்டம் அடையறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். திடீர் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் உங்களுடைய உறவு முறையில் உங்களுக்கு ஒன்றா சொத்து சேர்க்கையோ இல்லை பண வரவோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில் ரீதியாக அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த பதட்டம் குறையும். நட்பு ரீதியாக புதிய புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். சக பணியாளர்களுடன் நட்பு பாராட்டுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பீங்க. அதனால உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு மனை மாற்றத்தின் காரணமாக ஏற்பட்ட அலைச்சல் குறையறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மிதுன ராசி. ராசியில் குரு சந்திரன் சேர்க்கை. புதிய நண்பர்கள் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய நண்பர்களின் ஆலோசனைக்கு நீங்கள் முயற்சி எடுத்து அவர்களை நல்வழிப்படுத்துவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய நட்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். நட்புகளால் மரியாதையுடன் நடத்தப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சக பணியாளர்கள் விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் தந்தை வழியில் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய சுயமுயற்சி வெற்றியை தரும்.
ஆதாயம் அதிகரிக்கும். வருமானத்தில் இருந்த தடை விலகிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அரசு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பூர்வீக முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். பதவி சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடுவதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. அதே சமயம் குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகிறதுனால குடும்ப சுபிக்ஷம் அதிகரிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். பண வருமானத்திலிருந்து தடைகள் விலகும். கடக ராசி. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் யோகாதிபதி குருவோடு சேர்ந்திருக்காரு. அதனால ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. எதிரிகள் தொல்லை அடங்கும். ஆரோக்கிய சங்கடங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். உடம்புல சௌகரியங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த செலவு பண்றதுனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். குறிப்பா கடன் அடைப்பீங்க. இந்த கடன் அடைக்கிறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த உங்களுடைய உறவுகளை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு அதனால குடும்பத்துக்கு செலவுகள் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்கு. ஆனால் தேவையில்லாத பேச்சுக்களை பேசினீங்கன்னா மன சஞ்சலம் ஏற்படுற மாதிரி இருக்கு. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு யாருக்கிட்ட பேசினாலும் சண்டை போடுற மூட்லேயே இருக்கீங்க. அதனால கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் சண்டை போடுறதுனால உங்களுக்கு தான் நஷ்டமே தவிர அவங்களுக்கு நஷ்டம் கிடையாது. குறிப்பாக உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தியாகும். அசௌகரியங்கள், உடல் அசௌகரியங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை நிமித்தமான முயற்சிகளில் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்களால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவி உறவில் முடிந்தவரை பேச்சை குறைப்பதற்கு முயற்சி பண்ணுவது நல்லது. வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுடைய நட்பு வட்டத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவீர்கள். 10 பேர் இதற்கு உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. அதுவும் குறிப்பாக நீங்கள் பொது வாழ்க்கையில் இருந்தால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவரை உங்களை பற்றி தவறாக பேசியவர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து ஏமாந்து கொண்டிருந்த விஷயத்தில் இன்னைக்கு நற்செய்திகள் வரும். வெற்றி செய்திகளாக வருவதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமானமும் சுய தொழில் செய்பவர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் எந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை குறைவினால வேலை போச்சோ அதே இடத்துல மீண்டும் வேலையில் அமர்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு மரியாதையை உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அரசாங்க காரியங்களில் இருந்த தடைகள் சுணக்கங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் சந்திப்பை நிகழ்த்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். வியாபாரிகளுக்கு திடீர் தன யோகம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள். கன்னி ராசி. தசமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. சுகங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், அதாவது அடுத்தவங்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை முயற்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இளம் வயது நண்பர்களுக்கு இன்று வேலையில் அமரக்கூடிய சூழ்நிலை, அதாவது ஆஃபர் லெட்டர் கைக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவு திறமையின் காரணமாக மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற நல்ல நாள்.
நீங்கள் ஏதாவது ஒருத்தர் நபர்கிட்ட நீங்கள் கான்டாக்டில் இருந்தீங்க, ஏற்கனவே இருந்த நபரோ அல்லது இப்போ புதுசாக கான்டாக்டில் வந்து இருக்கிறவரோ உங்களை தேடி பிடிச்சி வந்து உங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவு ஆற்றல் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான சலனம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. மனசில் அலபாயிர எண்ணங்கள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடன் விஷயமோ அல்லது கடந்த கால எதிரிகள் விஷயமோ மனசில் பயத்தை அல்லது கவலையை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமா வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டதுன்னா அது சந்தோஷத்தை கொடுக்கும். அதே சமயம் உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். நீண்ட நாட்களாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டு இருக்குன்னா இன்னைக்கு அந்த வழக்குகளால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி, பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல குருவின் இணைவோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு மனோதிடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. உடன் பிறந்தோரின் ஆரோக்கியத்தில் இருந்த சலனங்கள் விலகும். மனசில் இருக்கிற கவலை போகக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இன்று அலைச்சல் இருந்தாலும் அது முதலீடாக இருக்குமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஆணைத்தரமான பலனை தரக்கூடிய வகையில் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மரியாதை உயர்வு காரணமாக அடுத்தவங்களுடைய பாராட்டை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார்கள். குடும்பத்தில் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய கடந்த கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்ககிட்ட ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. நீங்கள் இத்தனை நாளாக குழப்பத்தில் இருந்தீங்க, ஆரோக்கியத்தில் சங்கடம் இருந்தது. இப்போ ரெண்டுமே விலகி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் தவறாக பேசியவர்களே உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு நீண்ட நாட்களாக மறுக்கப்பட்ட வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. பதட்டத்தில் வார்த்தையை விட்டுட்டு அப்புறமா பதறெடுத்தேன்னு புலம்பி பிரயோஜனம் இல்லை. தடுமாற்றம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனக்குழப்பம் ஏற்படும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுவதற்கும் உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அலுவலக ரீதியாக இருந்து வந்த பதட்டம் குறையக்கூடிய சந்தோஷகரமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உறவுகளுக்குள்ள பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகளில் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்னைக்கு புதுசாக நிலம் வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சந்திராஷ்டமன்ட்டு தள்ளி போடாதீங்க. இன்னைக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ஆனால் நல்ல ஹோரை பார்த்து கொடுப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோக பலன்கள் ஏற்படும். ஆனால் வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அது உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய உடன் பிறந்தோர், உங்களுடைய தாயார், மாமனார், மாமியார், இப்படி யாருக்கிட்டையாவது வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அதனால் அவங்கக்கிட்ட பேசுகிறத குறைச்சிக்கிட்டு செயலில் ஈடுபடுங்க. உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த கவலைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான நபர் சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும். அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சு நட்பு ரீதியாக பிரிஞ்சு போனவங்க, அல்லது ஏதோ ஒரு ரீசன் விஷயமா, வேலை விஷயமா கான்டாக்ட் இல்லாமல் போனவங்க, இல்லை குடும்ப விஷயமா வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனவங்க, இவங்களில் யாரோ ஒருத்தர் உங்களை தேடி கண்டுபிடிச்சு தொடர்பு கொண்டு பேசுவாங்க, அல்லது நேரில் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே ஒரு புதிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மரியாதை உயர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடுவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. அதாவது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். திருமண விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும்.
மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பணப்பற்றாக்குறை விலகும் சூழ்நிலை இருக்கு. உங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கு. மருத்துவ ரீதியா இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ற அளவுக்கு இருக்கும். அதனால செலவுகள் ரொம்ப பெருசா இருக்காது. பட் இருந்தாலும் செலவுகள் இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அந்த பிரயாணத்தில் ஒரு பெரிய மனிதரையோ இல்லை ஒரு முக்கியமான நபரையோ சந்திப்பீர்கள். அவர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வேலை மாற்றமோ பதவி மாற்றமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உறவுகளுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் தந்தையுடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திப்பீங்க. வீட்டில் உங்களால் தான் பிரச்சனை வரக்கூடிய வகையில் இருக்குது. இன்று அடுத்தவங்களால் ஆதாயம் எது ஏற்பட்டாலும் குடும்பத்தில் தந்தை வழியில் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்படும். மகர ராசி, இன்று உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். குறிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. பணப்பிரச்சனை முடிவுக்கு வரும். கடன் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி காத்துட்ருக்கு. அலுவலக ரீதியாக கடன் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியாக மேலதிகாரிகள் ரீதியாக தக்க ஆலோசனை கொடுத்து உங்களுக்கு நட்பு ரீதியாக உதவி செய்வார்கள். இதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவுல நல்ல அந்யோன்யம், அறிவுரை போன்ற விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு மனநிறைவோடு தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தியானம் ரெஸ்ட் எடுப்பீங்க. அதனால உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில வீண் சஞ்சலம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதாவது தந்தைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அவருடைய ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றம் இருக்கு. அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் கடன் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. கும்பராசி, உங்களுக்கு உடன்பிறப்புகளின் மனோபலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கூட பிறந்தவங்க, உங்களுக்கு பிறந்தவங்க, உங்கள் வாழ்க்கை துணையின் மூத்த சகோதர சகோதரிகள், இவர்கள் உங்களுக்கு பலமாக செயல்படுவார்கள். உங்களுடைய வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் சூழ்நிலை. இந்த மாதிரி உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய வாய்ப்புகள் வியாபாரத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் புதிய நபர்கள், அரசாங்க அதிகாரிகளின் நட்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியான வருமானம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். ஆதாயம் அதிகரிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பதவி சார்ந்த, நீங்கள் அரசாங்க பதவியில் இருக்கீங்கன்னா பதவி சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடைகள் விலகி உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகிறதுனால ஓரளவுக்கு வருமான சூழ்நிலை சாதகமாக இருக்கு. கடன் பிரச்சனைகளை அடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். அதனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அனுகூல பலன்கள் ஏற்படும். பூர்வ புண்ணிய பலம் காரணமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன் பணியாற்றுபவர்களின் ஒத்துழைப்பும் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. என்ன கூட இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் கோபமாக செயல்பட்டாங்கன்னா கூட கண்டுக்காமல் இருங்க. அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நெருப்பு சார்ந்த விஷயங்களில் இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மீன ராசி, இன்று உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள். ஏன் வீடே வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயம், அதுவும் நீங்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்பவராக இருந்தால் இன்று உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படும். தந்தை வழியில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும்
அது உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனாலும் அவருடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் சில பண பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்கள் புதிய தொழில் துவங்கிறதுக்கோ அந்த தொழில் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நற்செய்திகள் வரும். அரசாங்க ரீதியாக உங்களை ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வருகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் உடன்பிறப்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்துவார்கள். உடன்பிறப்புகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறனால சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். வேலை இல்லைன்னு சொல்கிறவாளுக்கு இன்றைக்கி வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி சார்ந்த விஷயங்களில் அரசாங்க ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அறிவுத்திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொடுக்கும் அறிவுரைகளை அவர்கள் கேட்பதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.